எங்களுக்கு ஏபிசிடி 6வதுல தான் சொல்லி கொடுத்தாங்க. 6வதுலேருந்து 11வது வரைக்கும் நடந்தே படித்தோம். எங்கள் ஊருக்கு பஸ்ஸு கிடையாது, கரண்ட்டு கிடையாது. சாதாரண எய்டட் ஸ்கூலில் 1வதுலேருந்து 5வது வரைக்கும் படித்தோம். 6வதுலேருந்து 11ஆம் வகுப்பு வரைக்கும் எங்கள் ஊர்லேருந்து அனந்தபுரம் ஹைஸ்கூல் செஞ்சு தாலுக்காவிலேயே நோ பிரைவேட் ஸ்கூல்ஸ். இந்த அனந்தபுரத்தில் 6வது போய் சேரும் பொழுது 6 கிலோமீட்டர் நடந்தே போய் படித்தோம். பஸ் கிடையாது. அப்படி படித்து 70% மார்க் வாங்க. காலேஜுக்கு எப்படி போய் சேருதுன்னு கூட தெரியாது. எங்கள் அப்பா தென்னை பள்ளிக்கூடத்தில் படித்தவர், எங்கள் அம்மா படிக்க தெரியாதுங்க. ஆனால் எங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்தது. எங்கள் குடும்பத்தில் யாரும் படித்தவங்க கிடையாது. நானே அப்புறம் சென்னைக்கு போய் அப்போ சென்னையில் இருந்தது 5 கல்லூரி தான். மீனம்பாக்கத்தில் இருக்க ஏஎம் ஜெயின் காலேஜில் பியூசி சேர்ந்தேன். அதன் பிறகு நானே கஷ்டப்பட்டு அங்கேயே பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்தேன். அதன் பிறகு சட்டக்கல்லூரியும் முடித்து வக்கீல் ஆனேன். என்னுடைய இளமை காலத்தில் படிக்கும் பொழுது பட்ட கஷ்டங்கள் தான் இந்த கல்வி நிறுவனங்கள் ஏற்படுவதற்கு மூல காரணம். இங்கே நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த கல்லூரியும் கிடையாது. இந்த மாவட்டத்திலேயே முதலில் நாங்கள் தான் தனியார் கல்லூரி ஆரம்பிச்சோம். இன்னைக்கு 25 ஆண்டு காலமாகிறது. இங்கே 66 ஏக்கர் நிலம் இருக்கு, 5 லட்சம் சதுர அடி கட்டடங்கள், 15க்கும் மேற்பட்ட கல்லூரிகள். இது இல்லாமல் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலும் கிரியேட் பண்ணியிருக்கோம், 300 பெட்டட் ஹாஸ்பிட்டல். அது இல்லாமல் ரங்கபூபதி இன்டர்நேஷ்னல் சிபிஎஸ்சி ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ எங்கள் ஊருக்கார் ஒருத்தர் இருந்தார். இவருக்கு 100 ஏக்கராவுக்கு மேலே நிலம் இருக்குது, இவர் கல்லூரி ஆரம்பிக்கலாம், நல்லா பண்ணலான்னு சொன்னார். அப்போ அவர் தான் அட்வைஸ் பண்ணார் என்ன, நீங்கள் லா பண்ணுறதை விட நீங்கள் கல்வி நிறுவனங்களுக்கு ஆரம்பிங்கன்னு சொல்லி. 2வது 27 வருஷம் 30 வருஷத்துக்கிட்ட வைக்கல இருந்தாச்சு. ஐ வாண்ட் டு சேஞ்ச் தி ட்ராக். சரி, நம்ம ஏற்கனவே அவர் ஹைகோர்ட் ஜட்ஜி சொன்னது, என்னுடைய படித்த இந்த நான் பட்ட அவஸ்தைகள் எல்லாம் சேர்ந்து தான் முதல்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரண ஐடி ஆரம்பித்தோம். அப்புறம் 2004 ஆசிரியர் பயிற்சி பள்ளி, அப்புறம் தொடர்ச்சியாக கல்வியியல் கல்லூரி, பிஎட், எம்எட், பிஎஸ் நர்சிங், டிப்ளமா நர்சிங், அப்புறம் இன்ஜினியரிங், பாலிடெக்னிக்கு, அப்புறம் பிஃபார்ம், டிஃபார்ம், டிஎம்எல்டி, ஏஎன்எம், இது மாதிரி 17க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை நாங்கள் ஆரம்பித்து நடத்துகிறோம். இது மட்டும் இல்லைம்மா, பாண்டி டு திண்டிவனம் ரோடு இருக்கு இல்லையா, என்ஹெச்லேயே அதே ரங்கபூபதி பேர்லேயே தான் ஆரம்பித்து அங்கே பிஎஸ்சி நர்சிங் இருக்குது, டிஎம்எல்டி இருக்குது, ஏஎன்எம் இருக்குது, டிப்ளமா நர்சிங் இருக்குது. இன்னும் மேற்கொண்டு கல்லூரிகள் கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 17க்கும் மேற்பட்ட கல்லூரி நீங்கள் நடத்திட்டு வந்துட்டு இருக்கீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ இவ்வளோ காலேஜஸை நல்ல ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த 17 ஆண்டில் எங்கள் நர்சிங் கல்லூரி மாணவர்கள் இல்லாத ஹாஸ்பிட்டலே சென்னையில் கிடையாது. மியாட்டில் இருக்காங்க, அப்போலோவில் இருக்காங்க, விஜயா நர்சிங் ஹோமில் இருக்காங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் மோஸ்ட்லி தே ஆர் சர்விங் தயர் சர்வீசஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபாரினும் போயிருக்காங்க.